Hello all, welcome back to day 13 of sharing my mind voice while studying. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 2ல் வேல்யூ செயின் அனாலிசிஸ்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். With each transaction, successful businesses produce value for their consumers in the form of satisfaction and profits for themselves and their shareholders. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் அவங்க கன்சியூமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற பேரில் வேல்யூ க்ரியேட் பண்ணும். அப்புறம் அவங்களுக்கும் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட்ஸை க்ரியேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனிஸ் தட் ஜென்ரேட் மோர் வேல்யூ ஆர் மோர் லைக்லி டு ப்ராஃபிட் தேன் தோஸ் தட் ஜென்ரேட் லெஸ் வேல்யூ. எந்த கம்பெனி வந்து நிறைய வேல்யூ க்ரியேட் பண்ணுதோ அவங்க நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, லெஸ் வேல்யூ க்ரியேட் பண்ணுற கம்பெனியை விட. Understanding value chain of an organization is critical for evaluating how much value it generates. நம்ம வந்து இந்த வேல்யூ செயின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அந்த கம்பெனி எவ்வளோ வேல்யூவை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வேல்யூ செயின் அனாலிசிஸ் இஸ் அ மெத்தட் யூஸ்டு பை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ் டு பிரேக் டவுன் ஈச் ப்ராசஸ் தட் தேர் பிஸ்னஸ் எம்ப்ளாயிஸ். ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து பிரேக் டவுன் பண்ணுறது தான் வேல்யூ செயின் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அனாலிசிஸ் குட் பி யூஸ் டு இம்ப்ரூவ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், என்ஹான்சிங் த எஃபிஷியன்சி அண்ட் கிரியேட்டிவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுன்றாங்க, எஃபிஷியன்சி அதிகமாகுன்றாங்க, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் க்ரியேட் ஆகும் அப்படின்றாங்க. வேல்யூ செயின் அனாலிசிஸ் கேன் பி யூஸ்டு பை பிஸ்னஸஸ் ஆஃப் ஆல் சைஸ். இது எல்லா சைஸில் இருக்க பிஸ்னஸும் யூஸ் பண்ணலாம். சோல் ப்ரொப்ரைட்டரிலேருந்து மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன் வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் அ யூனிக் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் டு பெர்ஃபார்ம் இட் டியூட்டிஸ். ஆமாம், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் அதோட டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூனிக் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேறு மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. And they may all benefit from value chain analysis to evaluate and optimize their processes. அந்த ப்ராசஸில் வந்து நம்ம வேல்யூ செயினை வச்சு அனாலிஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ப்ராசஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கும். ஓகேவா? Value chain analysis is a method of examining each activity in value chain of a business in order to identify areas for improvement. Value chain analysis அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஈச் ஆக்டிவிட்டியை எக்ஸமைன் பண்ணி அவங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் வேல்யூ செயின் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. When you do a value chain analysis, you must analyze how each stage in the process adds or subtracts value from the end product or service. நம்ம ஒரு வேல்யூ செயின் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா நம்மளோட ப்ராசஸில், அது வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் எண்டு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு எப்படி வேல்யூவை ஆட் பண்ணுது ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Value chain analysis has been widely used as a means of describing the activities within and around an organization and relating them to an assessment of the competitive strength of an organization to provide value for money, products or services. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேல்யூ செயின் அனாலிசிஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதாவது வேல்யூ செயின் அனாலிசிஸை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனை சுற்றி அண்ட் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரிலேட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்கனைசேஷனோட ரிலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அங்கே என்ன நடக்குது, அது எப்படி நம்மளோட ஸ்ட்ரென்த்தோட ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கம்பெனியோட அபிலிட்டி டு ப்ரொவைட் வேல்யூ ஃபார் மணி, ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஓகே, அவங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதோட ரிலேட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? வேல்யூ செயின் அனாலிசிஸ் வாஸ் ஒரிஜினலி இன்ட்ரடியூஸ்டு ஆஸ் அன் அக்கௌண்டிங் அனாலிசிஸ் டு ஷெட் லைட் ஆன் த வேல்யூ ஆடட் ஆஃப் செப்பரேட் ஸ்டெப்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். ஃபஸ்ட்டு வேல்யூ செயின் எங்கேருந்து வருது அப்படின்னா, அக்கௌண்டிங்கில் தான் அதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எவ்வளோ வேல்யூ ஆட் ஆகுது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அப்படின்னு பார்க்குறதுக்கு அக்கௌண்ட்ஸில் தான் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் வேர் காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் குட் பி மேட் ஆர் வேல்யூ கிரியேஷன் இம்ப்ரூவ்.
அப்புறம் எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கொண்டு வந்தாங்களாம். The two basic steps of identifying separate activities and assessing the value added from each were linked to an analysis of an organization's competitive advantage by Michael Porter. மைக்கேல் போர்ட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 2 பேசிக் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா, ஐடென்டிஃபையிங் செப்பரேட் ஆக்டிவிட்டீஸ், தனித்தனியாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அதில் அசஸிங் த வேல்யூ ஆடட் ஃப்ரம் ஈச். ஓகேவா? ஒவ்வொரு செப்பரேட் ஆக்டிவிட்டியும் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுது அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அதோட லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மைக்கேல் போர்ட்டர். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸுங்கிறாங்க. இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் சர்வீஸ், இதெல்லாம். ஓகேவா? இது ஏதோ மார்ஜின் ஒன்று இருக்குது, பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. One of the key aspects of value chain analysis is the recognition that organizations are much more than a random collection of machines, material, money and people. வேல்யூ செயின் அனாலிசிஸோட ஒன் ஆஃப் த கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ரெகக்னைஸ் பண்ணுதான். என்னென்னு ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னா, ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரேண்டம் கலெக்ஷன் ஆஃப் மெஷின்ஸு, மெட்டீரியல், மணி அண்ட் பீப்புள் கிடையாது. அதை விட அது வந்துட்டு ஒரு படி மேலே, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. These resources are of no value unless deployed into activities and organized into systems and routines, which ensures that products or services are produced which are valued by the final customers or users. ஆமாம், கரெக்ட். இப்போது இதே மெஷின்ஸு, இதே மெட்டீரியல், இதே அளவுக்கு மணி, இதே அளவுக்கு பீப்புள் எல்லாரையும் ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு சும்மாவே உட்கார வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ இருக்க அளவுக்கு வேல்யூ கிடைக்காது. இந்த மெஷினு, மெட்டீரியல், மணி, பீப்புள் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்குறப்ப அது ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுது இல்லையா? அதுதான் என்னது? ஆமாம், அந்த ஃபேக்டை தான் சொல்கிறாங்க. இந்த ரிசோர்ஸஸ்க்கெலாம் வேல்யூவே இல்லாமல் போயிடும் ப்ராப்பராக அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா. ப்ராப்பராக அதை வந்துட்டு டெப்ளாய் பண்ணணும், ப்ராப்பராக அதோட ஆக்டிவிட்டீஸில் போட்டு அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ்லாம் என்ஷூர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து வேல்யூவாக வரும் அப்படின்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், it is these competencies to perform particular activities and the ability to manage linkages between the activities which are the source of competitive advantage for organizations. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கம்பீட்டன்சிஸ் இருக்குல்ல, அது அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் இருக்க லிங்கேஜ் இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்ணுற எபிலிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் தான் வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட சோர்ஸு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? Porter argued that an understanding of strategic capability must start with an identification of these separate value activities அப்படின்றாங்க. போர்ட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டி இது எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி செப்பரேட் வேல்யூ ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு செப்பரேட் வேல்யூ ஆக்டிவிட்டீஸையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் மொத்தமாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டி என்னன்னே நமக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. The primary activities of the organization are grouped into 5 main areas: inbound logistics, operations, outbound logistics, marketing and sales and service. ஓகேவா? எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இதுதான் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், நான் மோரோவர் எனக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேல்யூ செயின் அனாலிசிஸ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், இங்கே வாங்குகிறோம். இங்கே வந்துட்டு ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 பண்ணுறோம். முடித்ததுக்கப்புறம் அது வந்துட்டு குடவுனுக்கு போகுது, குடவுனில் இருந்து ஷோரூமுக்கு போகுது. ஓகேவா? அங்கேருந்து நம்ம கஸ்டமருக்கு விற்கிறோம். ஓகேவா? இப்போது இதில் ஒவ்வொரு ப்ராசஸும் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட், இந்த கஸ்டமருக்கு போகிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த கஸ்டமருக்கு போகிறப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் எங்கே வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரா மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா
ஓகே அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது, அந்த பொருளை கொடுக்குது. இப்போ அந்த ப்ராசஸ் ஒன்னில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏதாவது ஒரு தேவையில்லாததெல்லாம் வெட்டுறோம் அப்படின்னா ஓகே அது வந்துட்டு ஃபைனல் கஸ்டமருக்கு அந்த தேவையில்லாததோடு கொடுத்தோம்னா வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு கொடுக்கறதுனால அவருக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகே இப்போ செகண்ட் ப்ராசஸில் என்ன பண்ணுறோம், அந்த தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை அழகாக ஒரு டிசைனாக ஒரு ஷேப்பாக கொண்டு வரோம். ஓகேவா, அப்போ வந்துட்டு இந்த ஃபைனல் யூஸருக்கு வந்துட்டு அந்த ஷேப் கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை அழகாக பேக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. அந்த பேக்கேஜ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அதை கேரி பண்ணிக்கலாம், நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து நம்ம குடோனில் போய் வைக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்குது. டிமாண்ட் எப்போ வருதோ அப்போ போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேல்யூவை வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஷோரூம் வந்துட்டு அவங்களுக்கு அதை நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுனால பிராண்ட் வேல்யூ வருது. ஸோ அது மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, ஒரு ரெப்யூட்டேஷன் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே P4ன்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் இங்கேயே விற்றுருந்தேன்னா எனக்கு வந்துட்டு போட்ட காஸ்ட்டை விட அதிகமாக நான் விற்கலாம். ஆனால் நான் அதை வந்து இன்னும் ஃபர்தராக ஒரு ஸ்டெப் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு டிமாண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னா என்னோடய டோட்டல் ஃபைனல் ப்ராடக்டோட வேல்யூ வந்து அது கம்மி பண்ணுது. ஸோ அந்த P4 கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அனாலிசிஸ் தான் இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் அப்படின்றது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, இப்போ இந்த ஒரு நோஷனில் நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதில் தான் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. செகண்டரி இல்லை, சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், சர்வீஸ். இதில் என்னென்ன வேல்யூ ஆட் ஆகுது, சப்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ராசஸாக தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். அப்புறம் ஃபர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். இதுலேயும் அதே மாதிரி நம்ம வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் தான் படிச்சிருந்தோம் இல்லையா, அதில் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் கன்சர்ன்ட் வித் ரிசீவிங், ஸ்டோரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த இன்புட்ஸ் டு த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஓகேவா, நம்ம வந்து நமக்கு இன்புட்ஸ் கிடைக்குதுல்ல, நம்ம எக்ஸாம்பிளாக ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த இன்புட்ஸை ரிசீவ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங், ஸ்டாக் கண்ட்ரோல், டிரான்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா, லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வேர் ஹவுசிங். ஓகேவா, இந்த இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆப்ரேஷன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தீஸ் inputs into the final product or service. Machining, packaging, assembly, testing, that is convert raw materials in finished goods into finished goods. ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன, இன்புட்ஸை எடுத்துகிட்டு வர்றது, இன்புட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அடுத்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெஷினிங், பேக்கேஜிங், அசம்பிளி, டெஸ்டிங் எக்ஸட்ரா இதெல்லாமே. ஓகேவா, வந்த இன்புட்ஸை வந்துட்டு ஃபைனல் ஃபினிஷ்டு கூட மாற்றுற வரைக்கும் இருக்க எல்லாமே. அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா கலெக்ட், ஸ்டோர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த ப்ராடக்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ். ஓகேவா, நம்ம ஃபினிஷ் பண்ண ஃபினிஷ்டு குட்ஸை கலெக்ட் பண்ணுறது, அதை ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் கஸ்டமர்ஸ்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இது எல்லாமே அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் வருது. ஓகேவா, for tangible products this would be warehousing, materials handling, transport etc. In case of services it may be more concerned with arrangements for bringing customers to the service. If it is a fixed location, example sports events. ஓகேவா, இப்போ அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் வந்துட்டு ஒரு டேஞ்சபிளான ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கறது தான் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அது சர்வீஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டர்ஃப் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, கஸ்டமர் இங்கே வரத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் ஒரு ஸ்டேடியம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேடியம் வச்சுருக்கேன், அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இந்த இதில் வந்துட்டு அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர்ஸை எப்படி நான் அட்ராக்ட் பண்ணுறேன், அவங்க எதில் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல். ஓகேவா, அதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இட் மே பி மோர் கன்சர்ன்ட் வித் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் கஸ்டமர்ஸ் டு த சர்வீஸ் இஃப் இட் இஸ் அ ஃபிக்ஸட் லொக்கேஷன். ஓகேவா, இதான் எனக்கு புரியுது. வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஓகேவா, ப்ரொவைட் த மீன்ஸ் வேர்பை கன்சியூமர்ஸ் யூசர்ஸ் ஆர் மேட் அவேர் ஆஃப் த ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் ஆர் ஏபிள் டு பர்ச்சேஸ் இட். கரெக்ட், நம்மளோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்துட்டு
கன்சியூமர்ஸையோ யூசர்ஸையோ வந்துட்டு இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவேர் ஆக்குறது தான் வந்துட்டு மார்க்கெட்டிங். ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு அவங்களால அதை வாங்க முடியும். அப்படி ஒன்று இருக்குன்னே தெரிலனா எப்படி வாங்க முடியும்? கரெக்டாக. திஸ் வுட் இன்க்ளூட் சேல்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அட்வர்டைசிங், செல்லிங் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இதில் இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பப்ளிக் சர்வீசஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் which helps users access a particular service are often important அப்படின்றாங்க. பப்ளிக் சர்வீசஸில் வந்துட்டு எந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்துட்டு யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பப்ளிக் சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ்ஸே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு ஆப்லாம் கொடுத்து ஒவ்வொரு பஸ்ஸும் எங்கே வருது அப்படின்னு ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு பப்ளிக் சர்வீஸாக இருந்தாலும் அது யூசர்ஸ்க்கு எப்படி போய் அதை அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க, எந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து அவங்கள அதை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் வருதுன்னு சொல்கிறாங்க ஃபார் சர்வீஸ் திங். அடுத்தது சர்வீஸ், ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. விற்றதுக்கப்புறம் அது ஏதாவது ரிப்பேர் வந்தால் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஆர் ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் which enhance or maintain the value of a product or service such as installation, repair, training and spares. இது வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறோம், அதை அவங்க ஸ்பேஸுக்கு போனதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ஆர் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Each of these groups of primary activities are linked to support activities. These can be divided into 4 areas. இதில் ஒவ்வொரு ப்ரைமரி ஆக்டிவிட்டியும் 4 சப்போர்ட் ஆக்டிவிட்டியோட லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட். This refers to the process of acquiring the various resource inputs to the primary activities, not to the resources themselves. As such, it occurs in many parts of the organization. ஓகே, ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை ப்ரொக்யூர் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் இன்புட்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறது தான் ப்ரொக்யூர்மெண்ட். அடுத்தது டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆல் வேல்யூஸ் கிரியேட்டட் ஹேவ் அ டெக்னாலஜி. கரெக்டாக? அந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வேல்யூவை கிரியேட் பண்ணுறோம். ஈவன் இஃப் இட் இஸ் சிம்ப்ளி நோ ஹவ், the key technologies may be concerned directly with the product. ஓகேவா? அதோட கீ டெக்னாலஜி வந்துட்டு டைரெக்டாக ப்ராடக்ட் சம்மந்தமாக இருக்கலாம், ஆர் வித் ப்ராசஸஸ். ஓகேவா? அதை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸில் அந்த டெக்னாலஜி இன்வால்வ்டாக இருக்கலாம், ஆர் வித் அ பர்டிகுலர் ரிசோர்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட்டுக்கான டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்து ப்ராடக்ட்லேயே இருக்குது. இல்லை வித் ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ நான் கார் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், ஆனால் அந்த காரை நான் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸில் நான் வந்து டெக்னாலஜி இது பண்ணலாம். ஆர் வித் அ பர்டிகுலர் ரிசோர்ஸ். ஓகேவா? ஒரு ரா மெட்டீரியலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த டெக்னாலஜியை நான் யூஸ் பண்ணலாம். 3 விதமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் அ பர்டிகுலர்லி இம்பார்ட்டண்ட் ஏரியா விச் டிரான்சென்ட்ஸ் ஆல் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஆமாம், இது வந்துட்டு எல்லா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸோடையும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கரெக்டாக? பி ஆர் கோ பியாண்ட் த ரேஞ்ச் ஆர் லிமிட்ஸ் ஆஃப் அ ஃபீல்ட் ஆர் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஆமாம், இது வந்துட்டு இதுக்கு லிமிட்டே கிடையாது, இது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? ஹச்ஆருங்கிறது வந்துட்டு எங்கெல்லாம் ஹியூமன்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி கூப்பிட்டு போனால் தான் கம்பெனி ஒழுங்காக நடக்கும். It is concerned with those activities involved in recruiting, managing, training, developing and rewarding people within the organization. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எதுவாக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் தான் செய்ய முடியும். The systems of planning, finance, quality control, information management, etc. are crucially important to an organization's performance in its primary activities. Infrastructure also consists of the structures and routines of the organization which sustain its culture. ஓகேவா? அதோட கல்ச்சரை வந்துட்டு இதுதான் சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வந்துட்டு நமக்கு பிளானிங், ஃபினான்ஸு, குவாலிட்டி கண்ட்ரோல், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையாக இருக்குது ஒவ்வொரு ப்ரைமரி ஆக்டிவிட்டிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வேல்யூ செயின் அனாலிசிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூவாக தனியாக, அதாவது ஒவ்வொரு ப்ராசஸாக நம்ம பிஸ்னஸில் இருக்க ஒவ்வொரு ப்ராசஸையும் தனியாக எடுத்து பார்த்து அது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுதா டிக்ரீஸ் பண்ணுதா. இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுது, அதுக்கான காஸ்ட் எவ்வளோ, அதுக்கான வேல்யூ இன்க்ரீஸ்டு எவ்வளோ அப்படின்றத பார்த்து தேவையில்லாத ப்ராசஸை கட் பண்ணுறது, தேவையான ப்ராசஸாக இருந்தால் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம வேல்யூ செயின் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். அதில் மெயினாக ப்ரைமரியாக வந்துட்டு ஒரு 5 விஷயம் சொல்கிறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த
இந்த ஃபிகர் வந்துட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஏன் இப்படி போட்டிருக்காங்க, இதை ஏன் இப்படி போட்டிருக்காங்க, இங்கே ஏன் மார்ஜின் வருது அப்படின்றத இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த 5 விஷயமும் எல்லாத்துலேயுமே இருக்குது. கரெக்டாக? ஸோ இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்குது, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ஃபர்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபர்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது. ஓகேவா? ஆப்ரேஷன்ஸில் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது, அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்டிங் சேல்ஸில் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் தான் என்ன அப்படின்னா நம்மளோட டோட்டல் வேல்யூ கிரியேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்மளோட டோட்டல் வேல்யூ வந்துட்டு இவ்வளோ தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து டோட்டல் வேல்யூ கிரியேட்டட் இவ்வளோ இல்லை, டோட்டல் வேல்யூக்கு நமக்கு இவ்வளோ தான் செலவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ செலவு பண்ணி தான் நம்ம டோட்டலாக இந்த வேல்யூ எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு ப்ரைஸை நம்ம வந்து சார்ஜ் பண்ணி நம்ம அதோட வேல்யூ கிடைக்கிது, அதோட வேல்யூ வந்துட்டு இதுக்கு மேலே இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுதான் நம்மளோட மார்ஜின். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது 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 எல்லாமே தனியாக இருந்திருந்தால் இவ்வளோ தான் செலவு அதுக்கு. ஓகேவா? பட் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஒரு வேலை செய்கிறதுனால இதோட டோட்டல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி இவ்வளோ தூரம் வருது. ஸோ இது தனித்தனியாக இருக்கிறதுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு வேலை செஞ்சு அதை வேல்யூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீஸ் இன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட மார்ஜின். இதுதான் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக நம்ம வந்து விற்று வாங்கணும் கஸ்டமர்ஸ்கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸ். ஓகேவா? இப்போ வந்து வேல்யூ செயின் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. நம்மளோட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? A combination of ideas and methodologies may be utilized to create a clear picture of key industry traits, competitive intensity, industry change drivers, rival firms, market positions and tactics, competitive success and profit forecast. ஓகேவா? A combination of ideas and methodologies may be utilized to create a clear picture of key industry traits. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காம்பினேஷன் ஆஃப் ஐடியாலஜிஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, அதோட காம்படிஷன் எவ்வளோ டீப்பாக இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரியில் சேஞ்ச் டிரைவர்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்மளோட போட்டிக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, மார்க்கெட் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் டாக்டிக்ஸ் எப்படி இருக்குது, காம்படிட்டிவ் சக்ஸஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் எனேபிள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அபவுட் த என்டையர் ஸ்டேட் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரி அண்ட் மேக் டெசிஷன்ஸ் அபவுட் வெதர் த இண்டஸ்ட்ரி இஸ் அ லூக்ரேட்டிவ் ஆர் நாட். லூக்ரேட்டிவ்னா அட்ராக்டிவ்னு நினைக்கிறேன். ஓகே, அட்ராக்டிவ் தான், ப்ராஃபிட்டபிள். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா மொத்தமாக அந்த இண்டஸ்ட்ரியை பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை வச்சு டெசிஷன்ஸ் மேக் பண்ணலாம். இது ப்ராஃபிட்டபுளாக இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. த கோல் ஆஃப் த இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸ், எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட காம்படிட்டிவ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ இருக்குது, ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸோட கோல் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லணும். அப்புறம் நம்மளோட காம்படிட்டிவ் ப்ரெஷர் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்குது, ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறது தான் இதோட கோல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? The analysis entails seeing the firm in the context of a bigger framework. ஓகேவா? இந்த அனாலிசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா
நம்ம ஃபேர்முக்குள்ளே இருந்தே பார்க்காம அதை வந்து ஒரு பிக்கர் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியாக பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு இப்படி பார்க்குறதுக்கும், இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு பிக்கர் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The purpose of industrial analysis is to get insight into a wide range of elements within and outside the business. ஓகேவா? நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எதில் சொல்கிறது, நம்ம பிஸ்னஸை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பற்றி நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அனலைசிங் தீஸ் எலமெண்ட்ஸ் என்ஹான்சஸ் நாலேஜ் ஆஃப் சரௌண்டிங் அண்ட் சர்வ்ஸ் அஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் அலைனிங் ஸ்ட்ராட்டஜி வித் சேஞ்சிங் இண்டஸ்ட்ரி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் ரியாலிட்டிஸ். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால என்ன நடக்கும், உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஓகே, இப்போ இதனால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த நாலேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை அலைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது என்விரான்மெண்டல் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட் அனாலிசிஸில் போர்ட்டர் அப்படின்றவர் ஒரு மாடல் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ட்டர்ஸ் 5 forces மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எவ்ரி பிஸ்னஸ் ஆப்ரேட்ஸ் இன் த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். ஆமாம், ஒரு போட்டிக்கு நடுவில் தான் எல்லா பிஸ்னஸுமே இருக்குது. யாருமே வாப்பா நீ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீயா நானான்ற போட்டி தான் பிஸ்னஸ் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. காம்படிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் an industry applies a strong influence on how firms develop their strategies. ஓகேவா? ஒரு இண்டஸ்ட்ரியோட காம்படிட்டிவ் ஸ்டேட் எப்படி இருக்குது, அதாவது அங்கே நிலைமை, இப்போ நிதி நிலைமை அப்படின்னா அது ஃபினான்ஷியல் ஸ்டேட். காம்படிட்டிவ் ஸ்டேட் அப்படின்னா அந்த இடத்துல காம்படிஷன் எந்த மாதிரியான ஒரு நிலமையில் இருக்குது, ஆல்ரெடி ஹெவி காம்படிஷன் போயிட்டுருக்கா, இல்லை அங்கே ஆளே இல்லை ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கா, அப்படிங்கிறது தான் காம்படிட்டிவ் ஸ்டேட். ஓகேவா? ஒரு இண்டஸ்ட்ரியில் காம்படிட்டிவ் ஸ்டேட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த ஃபேம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸே பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. Porter's 5 forces analysis is a simple but efficient way of determining the key sources of competition in business or industry. நம்ம பிஸ்னஸ்லேயோ இண்டஸ்ட்ரியிலையோ எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத போர்ட்டர்ஸ் 5 forces மாடல் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எஃபிஷியண்ட்டான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. It is a powerful and widely used tool to systematically diagnose the significant competitive pressure in the market and assess the strength and importance of each. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பவர்ஃபுல்லான டூல், அப்புறம் வைட்லி யூஸ்டு டூல்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக டயக்னைஸ் பண்ணலாமா ஒரு இண்டஸ்ட்ரியை. டயக்னைஸ் அப்படின்னா அலசி ஆராயிறதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? த சிக்னிஃபிகண்ட் காம்படிட்டிவ் ப்ரெஷர், ஒரு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஈச் ஆஃப் தெம், அதில் ஒவ்வொரு ஃபேக்டரையும் அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் த வேரியபிள்ஸ் தட் அஃபெக்ட் இண்டஸ்ட்ரி helps to adapt strategy, boost profitability and stay ahead of the competition. ஓகேவா? ஒவ்வொரு வேரியபிளும் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி பூஸ்ட் ஆகும், மற்றவங்கள விட நம்ம அஹெடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Strategists may use a strong position to organizational advantage or reinforce a weak one to avoid making mistakes in future. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா அது நம்ம ஆர்கனைசேஷனோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீக்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது மைக்கேல் போர்ட்டர்ஸ் என்ன நம்புகிறாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் என்ன நம்புகிறாரு அப்படின்னா, பேசிக் யூனிட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் is a group of competitors producing goods or services that compete directly with each other. ஓகேவா? என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேசிக் யூனிட் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது இல்லையா, பேசிக்காக எப்படி அனாலிஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, எதுக்காக அப்படின்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அனாலிசிஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பேசிக் யூனிட் என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குரூப் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ப்ரொடியூசிங் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் தட் கம்பீட் டைரக்ட்லி வித் ஈச் அதர் அப்படின்றாங்க. இப்போ பேசிக் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்னால் நம்ம என்ன பார்த்துருப்போம், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர், ஃபீட்டு, கிலோமீட்டர் இதெல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி காம்படிஷனை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அதில் எந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் காம்படிட்டர்ஸ் கம்பீட் பண்ணிக்கிறாங்க டைரெக்டாக அப்படிங்கிறது தான் அவங்க மெஷர் பண்ணணும் அப்படின்றாங்க. It is the industry where competitive advantage is ultimately won or lost. ஓகேவா?
இண்டஸ்ட்ரியில் தான் வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஒன்று நம்ம அதை கெயின் பண்ண முடியும், இல்லை அதை லூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இட் இஸ் த்ரூ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தட் த ஆர்கனைசேஷன் அட்டெம்ப்ட்ஸ் டு அடாப்ட் அண்ட் அப்ரோச் டு கம்பீட் இன் த இண்டஸ்ட்ரி. நம்ம வந்துட்டு காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் எல்லா ஆர்கனைசேஷனும் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் போட்டி போடுறதுக்கு அடாப்ட் ஆவாங்க, தயாராவாங்கன்னு சொல்கிறாங்க. The character, mix and intricacies of competitive forces are never the same from one industry to another. ஓகேவா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இந்த காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கேரக்டர், அதோட மிக்ஸு, அதோட இன்ட்ரிகசிஸ்னால் நுணுக்கங்கள்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The model holds that the state of competition in a industry is composite of competitive pressure operating in 5 areas of the overall market. இந்த மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அங்கே இருக்க காம்படிஷனோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 5 ஏரியாஸோட ஓவராலாக காம்போசிட்டாக இருக்கிறது தான் வந்துட்டு ஓவரால் இண்டஸ்ட்ரியோட காம்படிட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது இன்னும் நம்ம அந்த 5 பார்க்கல, அந்த 5 இருக்குது இல்லையா, இந்த 5ம் தான் காம்படிட்டிவ் ப்ரெஷருக்கு கொடுக்குது. இந்த 5யும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட டோட்டல் காம்படிட்டிவ் ப்ரெஷர், இல்லை ஒரு காம்படிட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக அங்கே எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த 5ம் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா போதும். இதோட டோட்டல் தான் டோட்டல் காம்படிஷன் இன் அன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறேன், புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இறங்குறேன் அப்படின்னா அதில் இந்த 5 விஷயமும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டேனாலே ஓகே, அந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குது, இது வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படின்றாங்க. அந்த 5 விஷயம் என்னன்றதை பார்ப்போமா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் அசோசியேட்டட் வித் த மார்க்கெட் மேனுவரிங் அண்ட் ஜாக்கிங் ஃபார் பையர் பேட்ரனேஜ். ஓகேவா, தட் கோஸ் ஆன் அமாங் த ரைவல் செல்லர்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் ப்ரெஷர் எல்லாமே காம்படிட்டிவ் ப்ரெஷர் தான். ஓகேவா, 5மே காம்படிட்டிவ் ப்ரெஷர் தான். அது எதோட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றது தான் இதை சொல்கிறாங்க. இந்த 5 வகையான காம்படிட்டிவ் ப்ரெஷரும் சேர்ந்தது தான் ஒரு இண்டஸ்ட்ரியோட ஓவரால் காம்படிஷன், ஒரு ஓவரால் காம்படிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து எதோட அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னா பையர் பேட்ரனேஜ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த பையர் பேட்ரனேஜ்க்காக ரைவல் செல்லர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, வந்துட்டு ஆல்ரெடி அவங்க எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க இந்த பையர்ஸ் பேட்ரனேஜ்க்காக. ஓகேவா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, இந்த மேனுவரிங் அண்ட் ஜாக்கிங் வந்துட்டு அவங்க போடுற எஃபர்ட்ஸை தான் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எ மூமெண்ட் ஆர் சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் ரெக்வயரிங் ஸ்கில் அண்ட் கேர். ஓகேவா, அவங்க வந்துட்டு ப்ராப்பராக ஸ்கில்லு கேர்லாம் வச்சு அந்த எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்றாங்க. ஜாக்கிங் அப்படின்னா எ பர்சன் ஹூ ரைட்ஸ் இன் த ஹார்ஸ், அது இல்லைன்னு நினைக்கிறேன், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்களாட்டுக்கு. ஓகேவா, ஓகே, இந்த பையர்ஸ் பேட்ரனேஜ் அப்படின்னா என்னென்னா, பையஸ்ட்டை இருந்து நம்மளோட இதை கொண்டு சப்போர்ட் கிவன் பை அ பேட்ரன். ஓகேவா, பையர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும், பையர்ஸோட சப்போர்ட்டை வந்துட்டு நமக்கானதாக மாற்றிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக இது என்ன கைஸ், நம்ம வந்து பக்கத்தில் ஒரு டீ கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 10 பையர்ஸ் இருக்காங்க. இந்த 10 பையர்ஸில் எல்லாருமே நம்ம பக்கம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்காக ஒரு எஃபர்ட்ஸ் போடுறோம்ல. இப்போ வந்து ஒரு டீ கடையில் எதுவும் ஆஃபர் இருக்காது, பட் சும்மா சொல்கிறேன், ஒரு டீ வாங்கினா ஒரு வடை ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா இதுதான் நம்ம போடுற எஃபர்ட்ஸ். ஓகேவா, இந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு காம்படிட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ இன்டென்ஸாக நம்ம போடுறோம், கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்க்குறோமா, இல்லை வந்தால் வரட்டும் வராட்டி போட்டுன்னு விடுறோமா அப்படின்னு இந்த ரிலேட்டடாக எவ்வளோ காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பையர்ஸோட சப்போர்ட், எல்லா கன்சியூமர்ஸும் நம்ம கடைக்கு தான் வரணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்க ரைவல் ஃபர்ம்ஸ் வந்துட்டு எவ்வளோ காம்படிஷன் ப்ரெஷர் போடுறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு காம்படிட்டிவ் ப்ரெஷர். மறுபடியும் இப்போ இந்த தடவை எதோட அசோசியேட் ஆனது அப்படின்னா த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் இன்டு த மார்க்கெட். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கவங்க, இப்போ நம்ம ஆல்ரெடி 2 கடை வச்சுருக்கோம், ஆல்ரெடி நம்ம பையர்ஸ்க்காக இவ்வளோ தூரம் எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம்.
போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதில் ஒரு காம்படிட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஆனால் செகண்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பக்கத்துலேயே இன்னொரு கடை இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஃபேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஃபே வந்துச்சு அப்படின்னா அந்த 2 டீ கடைக்குமே அடி விழுவும். ஸோ புதுசாக வர கஃபேக்கு தான் எல்லோரும் போவாங்க. அது வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும், ப்ரைஸும் கம்மி, டீசெண்டாகவும் இருக்கும் அப்படின்னா அப்போ ஸோ இந்த மாதிரி புதுசாக நியூ என்ட்ரன்ஸ் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்குது இல்லையா, அது ரிலேட்டடாக காம்படிட்டிவ் ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலையன்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு டாட்டாவோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ இந்த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி அந்த மார்க்கெட்டில் அந்த பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே அடடா இவங்க வராங்களே, இவங்க வந்தால் அவங்க லீட் பண்ணிடுவாங்களே, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங் இருக்கும்ல. அது ரிலேட்டடாக வர்றது தான் காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் ரிலேட்டட் டு த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் இன் டு த மார்க்கெட். ஓகேவா? மூணாவது பாயிண்ட்டும் காம்படிட்டிவ் ப்ரெஷர் தான். அது எங்கேருந்து வருது அப்படின்னா, அட்டெம்ப்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இன் அதர் இண்டஸ்ட்ரீஸ் டு வின் பையர்ஸ் ஓவர் டு தேர் ஓன் சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ அவங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரல, ஆனால் அவங்க வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இந்த சப்ஸ்டிடியூட்டில் வந்துட்டு, அதாவது இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு அவங்க ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூட்டாக இருக்குது அப்படின்னா நீ அந்த ப்ராடக்ட்டே வாங்காத, அதுக்கு பதிலாக நான் இதை தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கார் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டாட்டாவும் வேறு என்ன சொல்லலாம், வால்ஸ்வேகனும் வந்துட்டு ரைவல்ஸ். ஓகேவா? இவங்களுக்குள்ளே பண்ணுறது ஃபஸ்ட் பாயிண்டில் வரும். ஓகேவா? யார் வந்துட்டு எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு எலான் மஸ்க் வந்துட்டு டெஸ்லா எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாரா, இந்தியாவுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு செகண்ட் பாயிண்டில் வரும், த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு தேர்ட் பாயிண்டில் என்ன வரும்னா, நீங்கள் கார்லேயே போகாதீங்க, நாளையிலேருந்து வந்து எல்லாத்துக்கும் ப்ரைவேட்டாக வந்துட்டு ஒரு ஜெட் பேக் மாதிரி நான் வந்து ஒரு பேராஷூட் மாதிரி ஒரு பேக் பேக் மாதிரி நான் கொடுத்துருவேன். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரு பைக்கு எதுவுமே தேவையில்ல, அதுவே போதும், நீங்கள் நினச்ச இடத்துக்கு பறந்தே போயிடலாம் அப்படின்ட்டு புதுசாக வேற ஒரு இண்டஸ்ட்ரி, இது வந்து கார் இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு இனிமேல் காரே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்துட்டு தேர்ட் பாயிண்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு காம்படிட்டிவ் ப்ரெஷர். ஃபோர்த் பாயிண்டில் காம்படிட்டிவ் ப்ரெஷர் ஸ்டெம்மிங் ஃப்ரம் சப்ளையர் பார்கெனிங் பவர் அண்ட் சப்ளையர் செல்லர் கொலாபரேஷன் அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நானும் ஒரு கடை வச்சுருக்கேன், இன்னொருத்தனும் ஒரு கடை வச்சுருக்கான். ஆனால் சப்ளையர் சொல்கிறது தான் எனக்கு ரேட்டு கரெக்டாக. இப்போ நான் வந்து ஒரு டீ கடை வச்சுருக்கேன், பக்கத்துலேயே இன்னொரு டீ கடை இன்னொருத்தன் வச்சுருக்கான். எங்கள் 2 பேர்த்துக்கும் மில்க் சப்ளையர் இருப்பான்ல, அந்த மில்க் சப்ளையரோட பார்கெனிங் பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு 100 பேர் பால் விற்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு பெருசாக பார்கெனிங் பவர் இருக்காது. ஒருத்தன் வந்துட்டு ரேட்டை ஏற்றி சொன்னான்னா நான் இன்னொருத்தன்ட்ட வாங்கிட்டு போயிடுவேன். ஓகேவா? பட் இதே இது இந்த ஊர்லேயே ஒரே ஒருத்தன்ட்ட தான் மாடு இருக்குது, அவன் மட்டும்தான் பால் விற்கிறான் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் ரேட்டு கரெக்டாக. இன்றைக்கி நான் வந்து என் டீ கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு டீ கொடுக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட தான் நான் பால் வாங்கி ஆகணும். ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அந்த ஊர்லேயே கரெக்டாக. அப்படிங்கிறப்ப அவன் என்ன ரேட் சொன்னாலும் நான் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா என் பிஸ்னஸ் நின்று போயிடும். அங்கே போனால் டீயே இருக்காதரா அப்படின்ட்டு அவன் வேற எங்கேயாவது போயிடுவான். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு சப்ளையரோட பார்கெனிங் பவர்னு சொல்கிறாங்க. அப்புறம் சப்ளையர் செல்லர் கொலாபரேஷன். இப்போ இந்த கடைக்காரனும் இந்த செல்லரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் போட்டு டெய்லி நான் வந்துட்டு வந்து இத்தனை லிட்டர் பால் வாங்குறேன், நீ எனக்கு வந்துட்டு இத்தனை ரூபா கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு கொலாபரேஷன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நார்மல் ரேட்டில் தான் கிடைக்கும், ஆனால் இவனுக்கு 1 ரூபா கம்மியாக கிடைக்கும். ஸோ என்ன ஆகும், நம்மளால் ப்ராஃபிட்டபிளி கொடுக்க முடியாது, அவன் ஈஸியாக வந்துட்டு 1 ரூபா கம்மி பண்ணி டீ விற்பான். ஸோ 1 ரூபா கம்மியாக இருக்கேன்னு எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ளையர் ரிலேட்டடாக, சப்ளையர் வந்துட்டு அவனோட பார்கெனிங் பவர் எப்படி இருக்குது, சப்ளையர் செல்லர் கொலாபரேஷன் எப்படி இருக்குது, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்குல்ல எனக்கு, அதுதான் வந்துட்டு ஃபோர்த் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபிஃப்த் பாயிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, காம்படிட்டிவ் ப்ரெஷர் தான் இதுவும். இது எங்கேருந்து வருது அப்படின்னா, பையரோட பார்கெனிங் பவர் அண்ட் செல்லர் பையர் கொலாபரேஷனில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதே கான்செப்ட் தான், சப்ளையருக்கு என்ன சொன்னமோ அதே தான். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அருண், ஓகேவா, அருண் வந்துட்டு ஒரு டீ கடை வச்சுருக்கேன், இது வந்துட்டு சம் எக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 100 பையர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பையரோட பார்கெனிங் பவர் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்துட்டு டீ கடைனா பிரச்சனையே இல்லை,
நான் வைக்கிறது தான் ரேட்டு. நான் இப்போ 10 ரூபா 15 ரூபா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் 15 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நான் 15 ரூபா சொல்கிறேன். இவன் வந்துட்டு இது ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா, சரிப்பா நீ வேறு கடையில் போய் குடிச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். அவன் போயிடுவான், மிச்சம் இருக்கவங்கலாம் எனக்கு வந்துடுவாங்க. ஆனால் இதே இது அந்த ஊர்லேயே ஒரே ஒருத்தன் தான் டீ குடிப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் குடித்தாதான் டீ அப்படின்னா அவன் சொல்கிறது தான் ரேட்டு. நீ என்ன 15 ரூபா சொல்கிற, எனக்கு 10 ரூபாய்க்கு தரதுனா தான், இல்லைனா நான் இந்த கடைக்கு போயிடுவேன் அப்படிம்பான். ஓகேவா? ஸோ நான் அவனை நம்பி தான் வியாபாரமே பண்ணி ஆகணும். ஸோ அவன் 10 ரூபா கேட்டானா சரிப்பா இந்தா கூடி அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தாகணும். இது டீ கடைக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப அப்சர்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் லார்ஜ் ஸ்கேலில் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த பையர் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஹோல் லாட் ஆஃப் திங்கை வந்துட்டு ஒரே பையரே வாங்குற மாதிரிலாம் சில இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். லைக் கான்ட்ராக்ட் விடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஆக்ஷனில் வாங்குறாங்கல்ல, ஸோ ஒரே ஒரு பையர் தான் அதை பண்ணுறதுக்கு வந்துட்டு இதுவாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஒரு சில ஸ்டேஜ்க்கு அப்புறம் அப்படியே கட் ஆயிடுவாங்க. அப்படின்றப்ப இந்த பையர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பையரோட பார்கெனிங் பவர். அதே மாதிரி செல்லருக்கு சொன்ன மாதிரியே பையருக்கும் அந்த சப்ளையருக்கும், சப்ளையர் இல்லை பையர் செல்லர், ஓகே இந்த இடத்துல செல்லருங்கிறது இவங்கள தான் சொல்கிறோம். ஓகேவா? அந்த பிஸ்னஸை தான் சொல்கிறோம். பையர் செல்லர் கொலாபரேஷன். இப்போ இங்கே இருக்க ஒரு பர்டிகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அண்ணா உங்கள் கடையில் தான் நாங்கள் எல்லோரும் டீ குடிக்கிறோம், எங்கள் காலேஜ் பசங்க நாங்கள் 50 பேர் இருக்கோம், எல்லோரும் உங்கள் கடையில் தான் கொடுப்போம், ஆனால் நீங்கள் வந்து மந்த்லி எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுக்கணும், இத்தனை டீ ஃப்ரீயாக கொடுக்கணும், இல்லை வந்து வடை சமோசா இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசி வச்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ அந்த டைமில் காலேஜ் பிரேக் விடுறப்ப ஃபுல்லாக எல்லா பசங்களும் இங்கே போயிடுவாங்க, நமக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பையரோட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பையர்ஸ் பார்கெனிங் பவர் அண்ட் கொலாபரேஷன் வித் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு 5th திங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் 5 விஷயம் இருக்கும். இந்த 5 விஷயத்தோட டோட்டல் தான் வந்துட்டு ஓவரால் காம்படிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்றாங்க. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The strategist can use 5 force model to determine what competition is like in the given industry by undertaking the following steps. ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் காம்படிட்டிவ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐடென்டிஃபை த ஸ்பெசிஃபிக் காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் அசோசியேட்டட் வித் ஈச் ஆஃப் த 5 ஃபோர்ஸஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி பேர் எழுதி வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே. அந்த இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி வச்சுக்கலாம்? சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சுக்கலாம். ஓகேவா? சர்வீஸில் வந்துட்டு நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சர்வீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு என்னோடய ரைவல்ஸ் யார்? இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், இவங்கெல்லாம் தான் என்னோடய ரைவல்ரிஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அதில் இந்த 5 விஷயத்துலேயும் நமக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த் பாயிண்ட்டு, ஃபிஃப்த் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, ஓகே என்னோடய ரைவல்ஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு பையர்ஸ் பேட்ரனேஜ்க்காக காம்படிட்டிவ் ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது எல்லாமே டென்டேவே சும்மா ஒரு மார்க் கொடுக்குறேன், 50%ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் திங் வந்துட்டு என்ன? த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். இப்போ த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் புதுசாக யாராவது டாட்டாவோ ரிலையன்ஸோ அதுக்கு வருவாங்களா அப்படின்னா வாய்ப்பு கம்மி, இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் நியூஸ் வரல. ஸோ 10% தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் திங் வந்துட்டு வேறு சப்ஸ்டிடியூட் வந்துருச்சு. இப்போ ஏஐ வந்துட்டு ஒரு ஐடிக்கு ஒரு பயங்கரமான சப்ஸ்டிடியூட். ஸோ இது வந்து 80% இதில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஒரு கோடை ஜெனரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரோ ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகுது. ஆனால் ஒரு ஏஐக்கு அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டான்னா அதுவே ஃபுல்லாக கோடிங்லாம் கொடுத்துட்டு அதில் இருக்க சின்ன ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கு தான் அவங்க உண்மையான ஐடி இன்ஜினியர்ஸை வந்துட்டு ரீச் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் அ பிக் திங். வேறு இண்டஸ்ட்ரி ஏஐ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு இண்டஸ்ட்ரி. பட் வந்து அது இது அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணுற வேலையை அந்த ஏஐ அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுது. ஸோ நான் வந்து 80% கொடுப்பேன். இன்னும் 1 or 2 இயர்ஸ்லாம் ஆச்சுன்னா இதுக்கு நான் 90-95% கூட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு செல்லர் பார்கெனிங் பவர் அண்ட் சப்ளையர் செல்லர் கொலாபரேஷன். ஓகேவா? இதுக்கு செல்லர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட செல்லர் யார்? இன்ஃபோசிஸ் யார்கிட்டருந்து வாங்குவாங்க தெரியல. ஸோ சம் 60%ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம ரொம்ப டீப்பாக டெக்னாலஜிஸ் இது டெக்னிக்கலாக ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம பையர் பார்கெனிங் பவர்னால் இப்போ நம்ம யாருக்கு விற்கிறோம்? இப்போ இதில் ஏதோ ஒன்று வந்துட்டு கவர்மெண்ட் இது கூட நமக்கு டிசிஎஸோ ஏதோ ஒன்று தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குன்னு நினைக்கிறேன். டிசிஎஸ் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இன்ஃபோசிஸாக டிசிஎஸ்ன்னு சரியாக தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களோட பார்கெனிங் பவர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 80% இருக்குதுன்னு சொல்லலாமே.
இப்போது டோட்டலாக ஓவராலாக ஆவரேஜாக எடுத்து பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் எவ்வளோ வருது? 60, 6 2s are 12, 120, 8 2s are 16, 120 + 160, 280ன்னு வச்சுக்கலாமே. 280 by 5, 5 5s are 25, 3 இருக்கும் 36 அப்படின்னா 56% வருது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட ஓவரால் காம்படிட்டிவ் ப்ரெஷர் வந்து 56% இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா. நான் ரொம்ப வேகாக பண்ணிகிட்ருக்கேன், இது இப்படி தான் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ எக்ஸாம்பிள், ஓகேவா? இது இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் அதை போட்டு காட்டுறேன். ஸோ இது இப்படி தான்ற மாதிரி அவர் எடுத்துக்க வேணாம், இது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்டெப் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவால்வேட் ஹவு ஸ்ட்ராங் த ப்ரெஷர்ஸ் கம்ப்ரைசிங் ஈச் ஆஃப் த 5 ஃபோர்ஸஸ் ஆர். ஓகேவா? நம்ம பர்சன்டேஜ் போட்டோம், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது 5ஆக பிரிங்க அப்படின்றாங்க, ஓகேவா? 4ஆக பிரிக்க சொல்கிறாங்க. ஒன்று ஃபியர்ஸ், இது வந்துட்டு டாப். நான் 80 to 100% கொடுத்துருந்தேன்னா ஃபியர்ஸ், ஓகேவா? 60 to 70% கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது ஸ்ட்ராங்கு. இது வந்துட்டு 30 to 60ன்னு வச்சுக்கலாமே, மாடரேட் டு நார்மல். இது 30 கீழே போச்சுன்னா வீக்கு, ஓகேவா? ஸோ டிட்டர்மைன் வெதர் த கலெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த 5 காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் கண்டியூசிவ் டு ஏர்னிங் அட்ராக்டிவ் ப்ராஃபிட்ஸ். இப்போ மொத்தமாக இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த 5யும் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக ஓவராலாக பாருங்கள், இது வந்துட்டு அட்ராக்டிவ் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க, ஓகேவா? 3 ஸ்டெப் தானா? ஆமாம், 3 ஸ்டெப் தான் போல். இது 3த்தையும் பார்த்தாலே நமக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாமா, ப்ராஃபிட் வருமா வராதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, பொட்டென்ஷியல் நியூ என்ட்ரன்ஸ், காம்படிட்டிவ் ப்ரெஷர் கம்மிங் ஃப்ரம் த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், இண்டஸ்ட்ரி காம்படிட்டர்ஸ், ரைவல்ரி அமாங் எக்ஸிஸ்டிங் ஃபார்ம், சப்ளையர்ஸ், காம்படிட்டிவ் ப்ரெஷர் ஸ்டெமிங் ஃப்ரம் சப்ளையர்ஸ், பையர்ஸ்க்கு அதே தான், சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம படித்தது தான் அப்படியே இங்கே வந்துட்டு இதுவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர்ட்டர்ஸ் 5 forces மாடல் இஸ் ஒன் ஆஃப் த most effective and enduring conceptual frameworks used to assess the nature of the competitive environment and to describe an industry structure. ஆமாம், இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு இவ்வளோ தூரம் படித்தது உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இதுதான் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம எவ்வளோ டீப்பாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு இதிலேருந்து இன்சைட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. The interrelationship among these 5 forces gives each industry its own particular competitive environment. ஆமாம், இந்த 5 ஃபோர்ஸஸ்குள்ளே இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லுது அப்படிங்கிறாங்க. பை அப்ளைங் Porter's 5 forces model of industry attractiveness to their own industries, the manager can gauge their own firm's strength, weakness and future opportunities. இது அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மேனேஜர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த 5 ஃபோர்ஸையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஓகேவா? த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், புதுசாக யாராவது வந்துருவாங்க அப்படின்றதுல ஒரு காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். New entrants can reduce industry profitability because they add new production capacity leading to an increased supply of the product even at a lower price and can substantially erode existing firms மார்க்கெட் ஷேர் பொசிஷன், ஓகேவா? இப்போ நான் 2 தான் இருக்குது அப்படிங்கிறப்ப என்கிட்ட வந்து டீ குடிக்கிறவங்களும் அவன்கிட்ட வந்து டீ குடிக்கிறப்போ எனக்கு 1/2 வந்துடும். இதே இது நியூ என்ட்ரன்ஸ் நிறையா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியா ஃபுல்லாக டீ கடையாக இருக்குது, 10 கடை இருக்குது அப்படின்னா எனக்கு 1/10 தான் ஆவரேஜாக எனக்கு வருவாங்க. அப்படிங்கிறப்ப இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபிலிட்டி ஓவராலாக குறையுது அப்படிங்கிறாங்க, ஓகேவா? நியூ என்ட்ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் காம்படிஷன். ஏன்னா புதுசாக வரவங்க வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது என்ன, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களோட வீக்னஸ் என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வருவாங்க. ஸோ நியூவாக வரவங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறாங்க. த நியூ கெப்பாசிட்டி அண்ட் ப்ராடக்ட் ரேஞ்ச் தே பிரிங் இன் த்ரூ அப் நியூ காம்படிட்டிவ் ப்ரெஷர். அவங்க வந்துட்டு புதுசாக ஒரு கெப்பாசிட்டி, புதுசாக ஒரு ப்ராடக்ட் ரேஞ்செலாம் கொண்டு வருவாங்க, அது புதுசாக ஒரு காம்படிட்டிவ் ப்ரெஷரை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த பிக்கர் த நியூ என்ட்ரன்ட் த மோர் சிவியர் த காம்படிட்டிவ் எஃபெக்ட். புதுசாக வரவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானோ நமக்கு அவ்வளோ காம்படிட்டிவ் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றாங்க. சும்மா சின்ன கம்பெனி தான் பக்கத்தில் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதே வந்துட்டு ஒரு டாட்டாவோ ஒரு ரிலையன்ஸோ வந்துட்டு ஒரு பெரிய பிராண்டாக வந்து பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கடை அடி வாங்கிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. New entrants also place a limit on prices and affect the profitability of existing players. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த ப்ரைஸுக்கு தான் நீங்கள் விற்கணும் அப்படின்றது நமக்கு இன்டைரக்டாக ஒரு லிமிட் வந்துடும். ஏன்னா புதுசாக வந்துட்டு ஆப்வியஸாக அவனுக்கு கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பான், ஏர்லி சேல் இது கொடுப்பான், இனாக்ரேஷன் வீக் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீன்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் அவனோட ப்ரைஸ் ரேஞ்சும் வந்துட்டு ரீசனபிளாக தான் இருக்கும். ஆரம்பித்தோடனே யாரும் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இது பண்ண மாட்டாங்க, அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் அ பிக் பிராண்ட். ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்துட்டு இது ரீசனபிளாக தான் கொஞ்சம் ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அதுக்கு அந்த மினிமமில் தான் வச்சுருக்கணும். இல்லை நம்ம ரொம்ப ப்ரீமியமாக சார்ஜ் பண்ணுறோம், அவன் ரீசனபிளாக பண்ணுறான்னா எல்லாருமே அங்கே போயிடுவாங்க. கரெக்டாக? A firm's profitability tends to be higher when other firms are blocked from entering the industry. அதர் ஃபார்ம்ஸ்லாம் உள்ளேயே வர முடியாதுப்பா, நம்ம மட்டும்தான் அப்படின்றப்ப நம்ம இஷ்டத்துக்கு ப்ரைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்போ நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு டிஸ்கரேஜ் நியூ என்ட்ரன்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸ் கேன் ட்ரை டு ரேஸ் பேரியர்ஸ் டு என்ட்ரி. ஸோ என்ன சொல்கிறாங்க, நியூ என்ட்ரன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கவங்க வந்துட்டு பேரியர் போட்டு வைக்கணும் என்ட்ரிக்கு. புதுசாக யாரும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவே முடியாத மாதிரி பேரியர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. Barriers to entry represent economic factors or hurdles that slow down or impede entry from other firms. Barriers இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு எக்கனாமிக் ஃபோர்ஸ் சொல்லுது, ஓகேவா, ஆர் ஹர்டில்ஸ், ஓகேவா. அது என்ன பண்ணுது அப்படின்னா புதுசாக ஒரு ஃபேர்ம் வருது அப்படின்னா அவங்கள ஸ்லோ டவுன் பண்ணும் ஆர் இம்பீட் பண்ணும் அப்படின்றாங்க, ஓகேவா. இம்பீட்னா என்னென்னா டிலே ஆர் ப்ரிவெண்ட், அவங்க வரதை டிலே பண்ணுறது ஆர் வர விடாமல் தடுக்கிறது, ஓகேவா. காமன் பேரியர்ஸ் டு என்ட்ரி இன்க்ளூட் capital requirements, economies of scale, product differentiation, switching cost, brand identity, access to distribution channel, and spread possibility of aggressive retaliation by existing players. These are explained as follows. ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அந்த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. இப்போது அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்ன. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபேமாக இருக்கீங்க அந்த இடத்துல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராமல் நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றத பிஸ்னஸில் சொல்லித்தராங்க. அதையும் நம்ம கற்றுக்க போகிறோம், ஓகேவா. ஸோ அந்த புதுசாக ஒரு பிஸ்னஸ் வரவிடாமல் நம்ம பேரியர் போட்டோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பேரியர், ஓகேவா. இந்த பேரியர் வந்து எப்படி வந்து புதுசாக வரவங்கள வர விடாமல் தடுக்குது அப்படின்றத பார்ப்போம். When a large amount of capital is required to enter an industry, firms lacking funds are effectively barred from the industry, thus enhancing the profitability of existing firms in the industry. ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். சின்ன அமௌண்ட்டை வச்சுலாம் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வர முடியாது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நிறைய பேர் உள்ளே வர மாட்டாங்க. ஸோ காசு இல்லாதவங்க எல்லாரும் அங்கேயே லாக் ஆகிடுவாங்க, உள்ளேயே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சிம் கார்டு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நம்ம வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக டவர்ஸ் வைக்கணும், அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், அது மாதிரி அது நிறைய செலவு இருக்குது இல்லையா. ஜஸ்ட் லைக் தட் நானும் ஒரு சிம் கார்டு வந்துட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அருண் சிம் கார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. அதுக்கு நம்ம பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஃபண்டை உள்ளே போட்டு அப்புறமா தான் ஒரு சில வருஷம் கழித்து தான் நமக்கு ப்ராஃபிட்ஸே வர ஆரம்பிக்கும், கரெக்டாக. ஸோ ஈஸியாக எல்லோரும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளெலாம் போக முடியாது. ஆல்ரெடி அவங்க வந்து க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ஏர்ன் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும். இப்போ ஜியோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கிட்ட ஆல்ரெடி அவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ நிறைய டவர்ஸ்லாம் வச்சு அது நியூவாக வந்துச்சு. பட் இது வந்துட்டு ஈஸியாக எல்லோரும் வர முடியாது. நீங்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் அதுக்கப்புறம் யாருமே வரல. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா economies of scale. Many industries are characterized by economic activities driven by economies of scale. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா economies of scale அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. Many industries are characterized by economic activities driven by economies of scale. Economies of scale அப்படின்னா என்ன அப்படின்னா decline in per unit cost of production, ஓகேவா, as volume grows. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆகிற காஸ்ட்டும் 1 lakh ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற காஸ்ட்டும் ஒன்றா இருக்காது, கரெக்டாக. ஸோ நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு வந்துட்டு ஓவராலாக பர் யூனிட் காஸ்ட் வந்து கம்மியாகும். இதுக்கு பேர் தான் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க ஃபர்ம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஹை லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு பர் யூனிட் காஸ்ட் வந்து நல்லா கம்மியாக இருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படி இருக்காது, நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக வரவங்க என்ன பண்ணணும், இந்த எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்க ஒரு கம்பெனியை பீட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் பண்ணணும்,
எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவங்களுக்கு செலவாகும். ஸோ ஸ்டார்டிங்கில் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பேரியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Many industries are characterized by economic activities driven by economies of scale. Economies of scale refers to the decline in per unit. இதுதான் சொன்னேன். A large firm that enjoys economies of scale produce high volumes at a good rate to successfully lower cost. This tend to discourage new entrants. ஓகே, நான் சொன்னது தான் இருக்குது. ஓகேவா? ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன். இந்த எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த டிமார்ட்லாம் சொல்லலாம். ஓகேவா? அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலேயே அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் தருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறப்போ உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் செல் பண்ணுற ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் டிமார்ட் பக்கத்தில் போயிட்டு என்னோடய பொட்டி கடையை போட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மாக ஓடாது. ஏன்னா என்கிட்ட வாங்குகிற அந்த ஒரு 10 ரூபா பென் வந்துட்டு அங்கே உள்ள 9.5 ரூபாய்க்கு கிடைக்கலாம், இல்லை 9 ரூபாய்க்கு கிடைக்கலாம். என்கிட்ட வந்து நான் 10 ரூபான்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே எல்லோரும் கிளம்பி டிமார்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு தான் வந்துட்டு பெனிஃபிஷியலாக போகும். ஓகேவா? அடுத்தது ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன். Product differentiation refers to the physical or perpetual differences or enhancements that make a product special or unique in the eyes of customers. புரியுதா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா எய்தர் ஃபிசிக்கலாக இருக்கும் இல்லைனா பர்பெச்சுவல் டிஃப்ரென்சஸாக இருக்கும். பர்பெச்சுவல் டிஃப்ரென்சஸ்னால் என்ன? ரிலேட்டிங் டு த எபிலிட்டி டு இன்டர்பிரட் ஆர் பிகம் அவேர் ஆஃப் சம்திங் த்ரூ த சென்சஸ். பர்செப்சுவல். பர்செப்சுவல், பர்பெக்சுவல் இல்லை. ஓகே, பர்ஸ்பெக்ஷன் சொல்கிறோம்ல. ஸோ அவங்களோட வியூவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலாகவே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபோல்டு மாடல் ஃபோன் சொல்லலாம். ஓகேவா? ஃப்ளாடுன்னு எழுதுறேன் பாருங்கள். ஃபோல்டு மாடல் ஃபோன். நார்மல் ஃபோன்ஸ் இப்படி இருக்கும், ஃபோல்டு மாடல் தான் நடுவில் ஒரு இது இருக்கும், அப்படி மடக்கி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸு. பர்செப்சுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் வர்சஸ் ஆப்பிள் ஃபோன். ஓகேவா? இது ஆப்பிள் மாதிரி நினச்சிக்கோங்க, இங்கே இது இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இது ஆண்ட்ராய்டு, இது iOS, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் இது வந்துட்டு பிராண்ட் வேல்யூ வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்தாலே ஆப்பிள் ஃபோன்லாம் வச்சுருக்காண்டா அப்படின்னு அந்த பெர்ஸ்பெக்டிவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நீ யாருப்பா ஆப்பிள் ஃபோன்லாம் வச்சுருப்ப அப்படின்ற அந்த மக்கள் அதை பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்ஷன்லேயே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ எதர் அது ஃபிசிக்கலாக இருக்கும், அது பெர்ஸ்பெக்சுவலாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ எம் நாட் கம்மிங் டு ஆண்ட்ராய்டு பெருசா ஐஃபோன் பெருசா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? மேபி ஆப்பிளில் கூட ஃபிசிக்கலாக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கலாம். ஐம் நாட் கம்மிங் இன் டு தட். ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் தட் மேக் அ ப்ராடக்ட் ஸ்பெஷல் ஆர் யூனிக் இன் த ஐஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆர் பர்செப்சுவல் டிஃப்ரென்ஸு ஆர் அதில் ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ் ஐயில் அது வந்துட்டு யூனிக்காக ஸ்பெஷலாக தெரியுது அப்படின்னா அதுதான் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றாங்க. Firms in the personal care products and cosmetic industry actively engage in product differentiation to enhance their products features. ஆமாம், இப்போ நீங்கள் வந்துட்டு பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பாக இருக்கட்டும், டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு க்ரீமு, ஷாம்பு, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறது வந்துட்டு அந்த ப்ராடக்ட் எங்கள் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டு, மற்ற ப்ராடக்ட் மாதிரி இல்லை, எங்கள் ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கும், எங்கள் ப்ராடக்ட்டில் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா விளம்பரத்துலேயும் வந்துட்டு கம்பேரிட்டிவாக போடுவாங்க. நார்மல் பிராண்டு ஷாம்பு எப்படி இருக்கும், எங்கள் ஷாம்பு எப்படி இருக்கும், நார்மல் டூத் பேஸ்ட் எப்படி இருக்கும், நம்ம டூத் பேஸ்ட் எப்படி இருக்கும், இதை விட இது நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எங்களை மற்றதை விட இது ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறதுனால என்ன சொல்கிறாங்க, மற்ற டூத் பேஸ்ட்லலாம் உப்பு இல்லை, எங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்குது, ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட்டு, நாங்கள் ஸ்பெஷலு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நார்மல் சோப் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒன்று போடுவாங்க, அவங்க சோப்புன்னு போட்டு கில்ஸ் 99.9 அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஸ்பெஷல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஒர்க்ஸ் டு ரீஇன்ஃபோர்ஸ் என்ட்ரி பேரியர் because the cost of creating genuine product differences may be too high for the new entrants. இது வந்துட்டு எப்படி வந்துட்டு நியூவாக வரவங்களை வந்துட்டு தடுக்குது அப்படின்னா, ஜென்யூனாக இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோன் கம்பெனி வச்சுருக்கேன், அதில் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி நான் வந்து என்னோடய டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுங்கிறது வேறு. நான் இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கே புதுசு. ஃபஸ்ட்டு ஃபோன் கம்பெனி ஆரம்பித்து அதில் இருக்க நியூயான்சஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஃபோனை ரெடி பண்ணி அதை நான் ப்ராஃபிட்டபுளாக வைக்கணும். அப்புறம் தான் நான் அதை வந்துட்டு R&D பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி பெருசாக கொண்டு வரதை பற்றிலாம் யோசிக்க முடியுது. எல்லாத்துக்கும் எனக்கு ஃபண்டு வேணும்,
இது எல்லாத்துக்கும் எனக்கு டெக்னாலஜி தெரியணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்கணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்துட்டு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் மாதிரி. ஸோ இனிஷியல்லே அவங்க வந்து கஷ்டப்படுறப்ப இந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் அவங்க இருந்தாங்க அதர் ரைவல்ரிஸ் அப்படின்னா இது புதுசாக வரவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். வேணாம்ப்பா அவங்க ஆல்ரெடி சூப்பராக பண்ணிருக்காங்க, அவங்கள விடலாம் நம்மளால் நல்லா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் யாருமே என்ட்ரே ஆக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஸ்விட்சிங் காஸ்ட். To succeed in an industry, new entrant must be able to persuade existing customers of other countries to switch to its products. இப்போ வந்துட்டு ஒரு புது இண்டஸ்ட்ரியில் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க வந்துட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா இதில் ஒரு போர்ஷன் ஆஃப் த கஸ்டமர்ஸை என்கிட்ட கொண்டு வரணும். ஸோ இவங்க எல்லாம் பேசிக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்விட்ச் ஆகுறாங்க. அங்கே இருக்கவங்க இங்கே ஸ்விட்ச் ஆகுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 200 பேர் வந்துட்டு அமேசான் யூஸ் பண்ணுறாங்க, 300 பேர் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறாங்க, மிச்சம் 500 பேர் வந்துட்டு சம் XYZ யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் புதுசாக அங்கே போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து 20 பேர், இங்கேருந்து 30 பேர், இங்கேருந்து ஒரு 50 பேர் என்ன ஸ்விட்ச் பண்ணணும். கரெக்டாக இதுதான் வந்துட்டு ஸ்விட்சிங் காஸ்ட் பற்றி சொல்கிறாங்க. To make a switch, buyers may need to test a new firm's product, negotiate with new purchase contracts, and train personnel to use the equipment or modify facilities for product use. கரெக்டாக இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் மாறுறோம் அப்படின்னா அதுக்கு பையர்ஸ்க்கு அது ரிலேட்டடாக ஏதாவது காஸ்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. Buyers often incur substantial financial and psychological cost in switching between firms. When such switching costs are high, buyers are often reluctant to change. இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லேப்டாப்ஸ் தான் சொல்லுவேன். ஓகேவா, லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி எதில் வெல்வர்ஸ்டாக இருப்பேன் அப்படின்னா விண்டோஸில் சூப்பராக இருப்பேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கம்ப்யூட்டர் லேபில் விண்டோஸில் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் விண்டோஸில் யூஸ் பண்ணி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க மேக் வாங்கிக்கோ, நான் உனக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் தரேன், இல்லை நீ ஆல்ரெடி வச்சுருக்க லேப்டாப்பை என்கிட்ட கொடுத்தேன்னா நான் உனக்கு வந்து ஒரு யூஸ்டு மேக் தரேன் அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியலி பார்த்தா எனக்கு இதுதான் லாபம். மேக் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி, அது எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தராங்க, நான் யூஸ் பண்ணுறது பழைய லேப்டாப் அப்படின்றப்ப ஃபினான்ஷியலி இது சூப்பராக இருந்தாலும் என்னால் வந்து இதுக்கு ஓகேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு மேக் யூஸ் பண்ண தெரியாது. இன்னை வரைக்கும் எனக்கு மேக் யூஸ் பண்ண தெரியாது. அதில் சாஃப்ட்வேர்ஸ் எது வரும் இங்கே யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேலிலாம் வந்துட்டு அங்கே நான் வேறு மாதிரி யூஸ் பண்ணுன்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்புறம் இங்கே எனக்கு வந்துட்டு கண்ட்ரோல் இசட்டு, கண்ட்ரோல் இது, விண்டோஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் பழகி வச்சுருக்கேன். ஸோ ஒரு லேப்டாப்பு கொடுத்தா எனக்கு கை விளையாடும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே இது மேக்கு போனேன்னா அங்கே ஏதோ கமாண்டும்பாங்க, அது என்னென்னு எனக்கு புரியாது. ஸோ வந்துட்டு அதை நான் ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஸ்விட்சிங் காஸ்ட்டில் வரும். ஓகேவா, இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன், எல்லாமே டேலியில் தான் என்னோடய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு விண்டோஸ்லேருந்து iOS போனேன் அப்படின்னா இப்போ இந்த டேலி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வேஸ்ட்டாக போகும். புதுசாக நான் ஏதாவது வேறு ஒரு iOS சாஃப்ட்வேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது வந்துட்டு ஃபினான்ஷியலாகவே எனக்கு வந்து ஒரு காஸ்ட். கரெக்டாக, ஸோ இந்த விஷயத்தை தான் அவங்க வந்து ஸ்விட்சிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பையர்ஸ் மாறவே மாட்டாங்க. கரெக்டாக, இப்போ நான் வந்துட்டு ஆண்ட்ராய்டு iOSன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் புதுசாக ஏதோ ஒன்று கொண்டு வரேன் XYZ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வருவாங்களா? யாருமே வர மாட்டாங்க. பிகாஸ் இதிலேருந்து அவங்களுக்கு மாறுறதே பிடிக்காது. நாங்கள் இதிலே யூஸ் பண்ணி பழகிட்டோம், புதுசாக அவனுக்குலாம் எங்களால் மாற முடியாது அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ பையர்ஸ் மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் புதுசாக வர்றது கட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிராண்ட் ஐடென்டிட்டி. இந்த இப்போது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கூகுள் வசட் யாஹூனே சொல்லலாம். யாஹூவும் ஒன் ஆஃப் த ப்ரௌசர் தான். ஓகேவா, அதுலேயும் நீங்கள் போய் ஏதாவது தேடினீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் நம்ம எல்லோரும் கூகுள்லேயே பழகிட்டதுனால நம்ம யாருமே யாஹூவில் போய் சர்ச்சே பண்ண மாட்டோம். அது டிஃபால்ட்டாக வந்துச்சுன்னா கூட அது எப்படி மாற்றி யாஹூவில் போய் கூகுள்னு தேடி கூகுள் போய் தான் நமக்கு என்ன வேணுமோ அது கேட்போமே தவிர யாஹூவில் நம்ம மோஸ்ட்லி யாருமே சர்ச் பண்ண மாட்டோம். யாஹூவில் வந்துட்டு மெயில் இருக்குது, யாருமே அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் கூகுள் வேணான்னு நினைக்கிறாங்களோ மேபி அவங்க யாராவது எக்ஸப்ஷனலாக அங்கே போனால் போவாங்க. பட் நம்ம இதிலே பழகிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம யாருமே அங்கே போக மாட்டேங்கிறோம். கரெக்டாக, ஸோ அந்த பிரச்சனை தான் வந்துட்டு பையர்ஸ் மாற மாட்டாங்க அப்படின்றப்ப நியூ என்ட்ரன்ஸ்க்கு வர்றது. அடுத்தது பிராண்ட் ஐடென்டிட்டி. The brand identity of products or services offered by existing firms can serve as another entry barrier. Brand identity is particularly important for infrequent purchased products that carry a high unit cost to the buyer. New entrants often encounter significant difficulties in building up the brand identity because to do so they must commit substantial resources over a long period of time. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன்.
யாருமே வந்து புதுசாக வந்து ஒரு கம்பெனியை வச்சு நான் என்னோடய வீடை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா லைஃப் டைமில் ஒரு வீடோ 2 வீடோ தான் மேக்ஸிமம் கட்ட போகிறோம். அப்படிங்கிறப்ப பிராண்டடாக எது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் ப்ரூவனாக எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு நம்ம போயிடலாம். எதுக்கு புதுசாக ஒன்றில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து இப்போ சங்கர் சிமெண்ட்டு இல்லை ஏதோ ஒரு சிமெண்ட்டு ஒரு ஸ்டீலு இதெல்லாம் வந்துட்டு சூப்பர் பிராண்ட் அப்படின்னு பேர் வாங்கி வச்சுருந்துச்சு அப்படின்னா ஸோ எல்லாருமே வீடு கட்டுறப்ப அங்கே தான் போவாங்க. பெயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை பண்ண போகிறோம் பார்த்து நல்லதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ வந்துட்டு இப்போ நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா சரி இப்போ புதுசாக போன வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு 10% டிஸ்கவுண்ட் தராங்களாம் நம்ம அங்கே போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் ரொம்ப காசு இல்லை ஏழ்மை வீடே கட்ட முடியாதுனா தான் இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களே தவிர டீசெண்டாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிற யாருமே வந்துட்டு புதுசாக இருக்கவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே கொஞ்சம் ஒரு 10% கம்மியாக கிடைக்குது அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நான் வந்துட்டு இப்போ ஒரு பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா யாரும் என்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஆல்ரெடி நல்ல பிராண்டடாக இருக்கிறது தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் வாங்க போகிறோம் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க இன்ஃப்ரீக்வெண்ட்லி பர்ச்சேஸ்டு ப்ராடக்ட்ஸ். அடிக்கடி வாங்குறதுனா சரி அந்த கடையில் ஒரு நாள் வாங்கினா இந்த கடையில் ஒரு நாள் வாங்கி பார்ப்போம் என்ன இப்போ சம்சா தானே அப்படின்ற மாதிரி இருக்கிறது. நம்ம வந்து புதுசாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிக்கடி வாங்காத பொருட்கள் இருக்குது இல்லையா வீடு வேறு என்ன சொல்லலாம் ஒரு கட்டிலாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டிவி இதெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ பிராண்ட் வந்துட்டு இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே. ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இது வந்து ஒரு பெரிய விஷயம். The unavailability of distribution channels for a new entrants pose another significant entry barrier. Despite the growing power of the internet, many firms may continue to rely on their own control of physical distribution channels to sustain a barrier to entry to rivals. Often existing firms have significant influence over the distribution channel and can retard or impede their use by new firms. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லாம் பக்காவாக வச்சுருக்கு. நீங்கள் எந்த மூலைக்கு போனீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கொக்கோ கோலா பாட்டில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி தான் குர்குரே லேஸு டைரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாமே. கொக்கோ கோலா கூட விடுங்க அது ஒரு சில கடையில் இல்லைம்பாங்க வேறு எதையாவது எடுத்து கொடுப்பாங்க அதுவும் ஒன்று தான்ப்பா அப்படிம்பாங்க. ஒரு டைரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வில்லேஜ் போனீங்கனாலும் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஒரு பெட்டி கடைன்னு இருந்தால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சாக்லேட்னு ஒன்று அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்தியாவில் எல்லா மூலை முடுக்குலேயும் வந்துட்டு இது இந்தியான்னு நினைக்கிறேன் இது இந்தியா மாதிரி இல்லை சாரி எல்லா மூலை முடுக்குலேயும் வந்துட்டு டைரி மில்க் சாக்லேட் இருக்குது அப்படின்னா அவங்களோட அந்த கேட்பரியோட டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு டைரி மில்க்கு காம்படிஷனாக வந்துட்டு ஏதோ ஒரு சாக்லேட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனலே இருக்காது. எல்லோரும் என்னை வாங்க மாட்டாங்க. வில்லேஜில் இருக்கவங்கலாம் வந்துட்டு டைரி மில்க் தான் வாங்குவாங்க. ஸோ என்னோடய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லாம் சிட்டிஸ்குள்ளே போய் நான் வந்து ஒரு ட்ரக்கில் சப்ளை பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட மட்டும்தான் சேல் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் இப்போ வந்துட்டு இன்டர்நெட்லாம் வளர்ந்தாலும் நிறைய கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை தான் நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து மற்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். நியூ ரைவல்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பேரியராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் ரிட்டாலியேஷன் ஓகேவா ரிட்டாலியேஷன் சம்டைம்ஸ் த mere threat of aggressive retaliation by incumbents can deter entry by other firms into an existing entry. ஓகேவா இப்போ நம்ம உள்ளே போனால் எல்லாம் சேர்ந்து நம்மளை போட்டு கும்மிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சுனாலே அந்த பயத்தினாலே வேறு யாரும் வரமாட்டாங்க கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடியூக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பை அ நியூ ஃபர்ம் மே லீட் இன்கம்பென்ட்ஸ் firm to reduce their product prices and increase their advertising budgets. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி அங்கே ஒரு 4 பெரிய கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இண்டஸ்ட்ரியில். இப்போ நான் சின்ன கம்பெனி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா நான் வந்து லாஸ் ஆகி என் காசெல்லாம் தீர்ற வரைக்கும் இந்த 4 கம்பெனியும் டிஸ்கவுண்ட் மேலே டிஸ்கவுண்ட் கொடுத்து விளம்பரம் மேலே விளம்பரம் கொடுத்து யாருமே என் கம்பெனிக்கு வர விடாமல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது வந்து ஈஸி. ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட்டை வந்துட்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக அதை நம்ம பண்ணிடலாம். பட் நான் வந்துட்டு ஒரு 100 கோடி இதில் போட்டிருக்கேன் அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் தான் என்னால் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது லோனுக்குலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் வெளியே வந்துடுவேன். நான் வெளியே வந்தோடனே இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ப்ரைஸை நார்மலாக்கிடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம உள்ளே போனால் எல்லோரும் சேர்ந்து நம்மளை அடித்து வெளியே திருத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா. அந்த பயத்தினாலே நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
இது எல்லாம் தான் த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ்னால் என்ன, அந்த நியூ என்ட்ரன்ஸ் வர விடாமல் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்தது பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத கண்டினியூ பண்ண போகிறோம்.